இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. 2 தீமோத்தேயு 2:15. மோசே என்ற இந்த நபரை குறித்து கர்த்தர் ஒரு சாட்சி சொல்கிறார். என் வீடெங்கிலும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று. நம்மை பார்த்து இப்படிப்பட்ட சாட்சியை கர்த்தர் சொல்ல முடியுமா? நாம் உலகத்தை பிரியப்படுத்துகிறீர்களா அல்லது கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்கின்றோமா? நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை அறிந்து ஆராய்ந்திருக்கிற தேவன், நம்முடைய சிந்தனைகளை அறிந்திருக்கின்ற தேவன், நம்முடைய செயல்களை அறிந்திருக்கிற தேவன். ஒருவேளை நம்மளை பார்க்கிறவர்களுக்கு அது தெரியாது, ஆனால் நம்மை சகலமும் நம் என்ன காரியங்களை சிந்தித்து கொண்டிருந்தாலும் அவருக்கு தெரியும். அதனால் அவருக்கு முன்பாக நாம் உத்தமனாக இருக்கும்படியாக இந்த வேளையில் கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். அவருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். மோசே அவர் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய் இருந்ததினால அவர்களுடைய பிரதர் ஆரோனை விட, அவருடைய சிஸ்டர் மிரியமை விட கர்த்தர் அதிகமாய் மோசையை விரும்பினதுனால மோசையோடு முகமுகமாய் பேசினாராம். கர்த்தர் நம்மளை உண்டாக்கின தேவன் நம்மிடத்தில் முகமுகமாய் பேசினால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நம்ம நினைக்கிறோம், இவங்க பேசலையே, அவங்க பேசலையே, இவங்க நம்ம இடத்துல அன்பு செலுத்தலையே. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கின்ற விஷயம், என்னிடத்தில் நீ உத்தமனாக இருக்கும் பொழுது, நீ உத்தமன் என்பதை நான் அறிந்து கொள்ளும்போது, எப்படி மோசே இடத்துல கர்த்தர் முகமுகமாய் பேசினாரோ, மோசையை ஆசிர்வதித்தாரோ, அப்படியாகவே நம்மையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார். மோசே மரணத்தை காணாதபடி எடுத்து கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்படியான கிருபையை மோசே பெற்றுக்கொண்டார். கர்த்தரிடத்தில் அவர் கேட்ட அனைத்து காரியங்களும் கர்த்தர் அவருக்காக செய்து முடித்தார். இன்று கூட கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ்.